ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்திற்காய் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பாலானது ஆண்டவரே தகப்பனே அந்த பாத்திரத்துல நிரம்பினது போல ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு உம்முடைய சமூகத்துல வந்து நாங்கள் ஜபிக்க முடியாதபடி என்னென்ன பலவீனங்கள் எண்ணங்களை ஆண்டவரே எங்களுடைய எலும்புகள் உமக்கு முன்பாக எழுந்து நிற்காதபடி ஊனமாய் இருக்கிறதோ கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்குள்ள நீர் வாரும் ஆண்டவரே. அந்த பாத்திரத்தில் அந்த பரிசுத்தமான பாலானது நிரம்பி வழியும்போது ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பது போல நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்று ஆண்டவரை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனை நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரை என் குடும்பத்தார் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த காலை நேரத்திலே என் பாத்திரத்தை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே. நான் என்ன காரியத்தில பலவீனப்பட்டு உம்முடைய சமூகத்தில வந்து நிற்க முடியாதபடி நான் வேதனையோடும் கண்ணீரோடு கூட நிற்கிறேன் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. தகப்பனை ஒரு விசை கூட நீர் என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, நீர் என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரை பலவீனத்தோடு அமர்ந்து கொண்டு கண்ணீரோடு கூட நான் நிற்காதபடி இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா, இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை என்னை எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் மாற்றும்படியாக ஆண்டவரை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, அநேகருக்கு நான் சாட்சியாய் இருக்கும்படியாக தேவனை இப்பொழுதும் ஆண்டவர் எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எனக்குள்ளே வந்து ஆண்டவரை நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவரை நீர் எனக்கு அறிவிக்கும்படியாக, அந்த வழியிலே நான் நடக்கும்படியாக, உம்முடைய சத்திய வார்த்தையை நான் போஜனமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை நேரத்துல ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே அப்பா. நீர் வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா, நீர் வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி வந்தால் அது எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே என்னை மகிமைப்படுத்த முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னென்ன காரியங்களிலே ஆண்டவரே நான் ஊனமுள்ளவனா இருக்கிறேனோ, எந்த காரியத்துல உன்னை துதிக்க முடியாதபடி ஆண்டவரே என்னென்ன காரியங்களை என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறதோ கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலே அன்றைக்கு ஒரு பேதுருவை கொண்டு ஆண்டவரை ஊனமுள்ள அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தீர். அது போல கர்த்தாவை இன்றைக்கு இதோ உம்மை நோக்கி இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கும் ஆண்டவரே, என் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. இருளடைந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிற இந்த முகத்தை இந்த காலை நேரத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்து ஆண்டவரே அப்பா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. தேவனே, நான் உன்னை நம்பி இருக்கிறபடியினால் நான் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கொண்டு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நான் காத்திருக்கிறேன். நீர் எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.